ஒரு அழகான சிற்பி இருந்தார். அவர் தனக்காக சிலை செதுக்காமல் தான் செதுக்கும் சிலைகள் அனைத்தும் உலகப் புகழடைய வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவர் சிலை செதுக்கும் போதெல்லாம் மனம் அதில் முழுமையாக ஈடுபடவில்லை. எதைச் செதுக்கினாலும் அவருக்கு திருப்தியே வரவில்லை. ஒரு நாள் அதே ஊரில் இருந்த ஒரு வயதான தோட்டக்காரர் தான் வளர்க்கும் செடிகளுக்கு மகிழ்ச்சியோடு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். இதைக் கண்ட சிற்பி, தாத்தா, நீங்க ரொம்ப சாதாரணமாக ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றும்போது கூட அவ்வளவு சந்தோஷமாக இருக்கீங்களே, எப்படி என்று கேட்டார். அதற்கு தோட்டக்காரர், தம்பி, நான் இந்த செடி உலகத்திலேயே சிறந்த செடியாக வளர வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. அது முழுமையாக பூத்துக் குலுங்க வேண்டும் என்று மட்டும்தான் விரும்புகிறேன். நாம் எதிர்பார்க்கும் முரண்பாட்டை விட்டுவிட்டு நாம் செய்யும் வேலையை மட்டும் முழு மனதோடு செய்தாலே போதும், சந்தோஷம் தானாக பூக்கும் என்றார். அப்போதுதான் சிற்பிக்குப் புரிந்தது. தான் படைக்கும் கலையை தன் மகிழ்ச்சிக்காகவே முழு மனதோடு செய்யத் துவங்கினால் புகழும் மன நிறைவும் தானாக பின் தொடர்ந்து வரும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அதன் முடிவை எதிர்பார்த்துச் செய்யாமல் செயலை மட்டுமே விரும்பிச் செய்தால் அங்கேயே உங்களுக்கான வெற்றி ஒளிந்திருக்கிறது.